அந்த கன்மலை நாம் அறிந்திருக்கிறபடி நமக்கு இன்றைக்கு கன்மலையாகிய கிறிஸ்து. அன்று யூதர்களோடு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடே கடந்து சென்றது இதே கன்மலை, இந்த ஞான கன்மலை. அந்த கன்மலையை தான் அவர்களும் சார்ந்து கொண்டு இருந்தார்கள். அதே கன்மலையாகிய கிறிஸ்துவை தான் நாமும் சார்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கன்மலையின் வெடிப்பில் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. அந்த கன்மலையின் வெடிப்பிலே தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. அந்த நேரத்தை, அந்த கிருபையிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் ரட்சிக்கப்படாமல் போகிறதற்கு இயலாத சூழ்நிலையிலே அந்த கன்மலையின் வெடிப்பிலே நாம் போக வேண்டுமானால் நாம் தகுதி அடைய வேண்டியிருக்குது, விசுவாசிக்க வேண்டியிருக்குது. அப்படி போகும்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அதாவது அவருடைய கையினால் மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறது தேவனுடைய இரக்கம்.